கொக்கரக்கோ குமாங்கோ குமாங்கோ கொக்கரக்கோ. அறம் செய்ய விரும்பு. அன்றைக்கி நான் போன ரேஷனில் அவங்க கொடுத்தாங்க கரும்பு. ஆறுவது சினம் என் கூட இருக்குமே, அது ஒரு சரியான ஒரு ஜனம். பா 9 மாதம் முடிஞ்சிச்சு, 10வது மாதத்துக்கு வந்துட்டேன். ஏதோ சொல்லிட்டு போனார் ஜோசியக்காரர், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு. எங்கே நடந்தது? எல்லா உதாரிங்களாக கூட வச்சு சுற்றின்னுக்கிறேன். என்ன பண்ணுறது, என் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, என் கூட இருக்க அந்த உதவாக்கார பையனை கூப்பிடலாம். டே வளர்ந்தவனே. டே வளராதவனே, காலையிலேயே மூஞ்ச பார்த்துதானா அவ்வளோதான், நீ நாள் நல்லா போன மாதிரி தான். டே எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. உனக்கு பல டவுட் வருது, ஒரு டவுட் வர்றதுல என்ன பெரிய விஷயம்? கேள்டா. சின்ன வயசுலேருந்து கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. என்ன பால் புட்டி வேணுமா? மச்சான், இந்த காமெடிக்கு அடுத்த வருஷம் நான் சிரிக்கிறேன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? சரி சொல்லு. உன் மூக்கு, அதாவது எல்லாருக்குமே முகத்தில் மூக்கு இருக்கும் மச்சான், நல்லா பார்த்துக்கோ. எல்லாருக்கும் முகத்தில் மூக்கு இருக்கும் மச்சான், ஆனால் உனக்கு மூக்கே முகமாக இருக்கு மச்சான். அது எப்படி மச்சான், கொஞ்சம் சொல்லு. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, உனக்கு எல்லாரும் பிரெட் ஆம்லேட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பிரெட்டு போடுவாங்க, அது மேலே ஆம்லேட் போடுவாங்க. ஆனால் அவன் மூஞ்சி மட்டும் எப்பவுமே நம்பிட்டு போன பிரெட்டு மாதிரியே இருக்குது. எப்படி மச்சான்? சரி, இப்படி ஒன்று சொல்றியே. நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி அவங்க ஒரு ஜோசியக்காரர் வந்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தம்பி, என் கிளி நான் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், கூட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவளை தூக்கி உள்ளே போடுப்பா அப்படின்றாரு. நானாவது கேட்பான்னு நினச்சிக்கிட்டார் போல், மேபி அவர் சொல்லியிருப்பாரு. சரி விடு மச்சான், உன்னை பற்றி பேசினா நாள் ஃபுல்லாக பேசினே இருக்கலாம். மச்சான், எப்படி நீ மட்டும் இவ்வளோ வயசுல இவ்வளோ ஃபிட்டாக நல்லா வளர்த்தியாக கெத்தாகுற? நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், காலைல எழுந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன். அது போக போக உனக்கு தெரியும்பா நான் பண்ணுறேன். அந்த ஒரு சில விஷயம் என்னன்னு தெரியும். அப்பப்போ அந்த முஸ்லீம் கல்யாணத்தில் போயிட்டு தூண்டுறது, அப்புறம் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் அங்கே போயிட்டு தூண்டுறது. நானாவது ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு தான் போய் தோன்றேன். நீ ஃபேமிலியாக போய் முன்னாடிட்டு அந்த பக்கத்து வீட்டு பாயம் அவங்கள பத்திரிக்கையே வைக்கலையாங்க, ஃபேமிலியாக போய் துண்டு வந்தீங்களா? அப்போ தெரியலையா அவனுக்கு? நான் பார்த்து தானே. விடு மச்சான், நீ எல்லாமே பார்ப்ப. இப்போ தான் தெரியுது நீ மாறு விஷயத்தில் அந்த மந்திரவாதின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மச்சான், இப்போ ரொம்ப பசிக்குது, நம்ம பக்கத்தில் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமாம் மச்சான், கண்டிப்பாக போகலாம். எனக்கும் கப்ப கப்பான்னு இது வயிறு. போகலாமா மச்சான்? காலையிலேருந்து உங்ககிட்ட பேசியே நான் டயர்டாயிட்டேன். சரி மச்சான், சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும் சொல்லு. எனக்கு பெருசாக ஒன்றும் வேணாம், ஒரு 2 முட்டை தோசை மட்டும் போதும் மச்சான். முட்டை தோசையா? உன் மூஞ்ச பார்த்தா கலக்கிலாம் கேட்குற மாதிரி தெரியுதுடா. அதெல்லாம் பரவாயில்லடா, வாடா போகலாம். சரிடா விடு, கண்டிப்பாக இன்னைக்கு உனக்கு ஃபுல்லாக நான் வாங்கி தரேன். பார்ப்போம். ஐயோ மச்சான், இனி நம்ம டிஃபன் சாப்பிட போகக்கூடாது. டேய் என்னடா ஆச்சு? டிஃபனே இருந்தால் சாப்பிட போகக்கூடாது, பசிக்குதுடா மச்சான். மியாவ். நம்ம டிஃபன் சாப்பிட போகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கா, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கா பூனை குறுக்கில் போயிடுச்சு மச்சான். டேய் அது அர்ஜென்ட்னா அது போகுதுடா, நமக்கு சாப்பிட்றதானே நமக்கு அர்ஜென்ட், நம்ம போகலான்டா. அதெல்லாம் மூல நம்பிக்கைடா. யார் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? டேய் பால் டைல் முஞ்சா சொன்னா கேளுடா, நம்ம முன்னோர்கள் சொல்றத ஃபாலோ பண்ணுண்டா. பூனை குறுக்கில் போச்சுன்னா அந்த காரியம் விளங்காம போயிடும்டா, நீ செத்து போயிடுவடா சாப்பிட்டு. அதான் மூட நம்பிக்கையா ஏதோ சொல்லுகிற. சே, எதேதோ சொல்லி நான் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ண வைக்காம என்னை நீ சாப்பிட வச்சுட்டல. சரிடா. சரி தொண்ணு பேசாத. இப்போ தான் அந்த அக்கா சூப்பராக முட்டை தோசை கொண்டு வந்துக்கிறாங்க. சும்மா அப்படியே அந்த தோசையில் மீன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சட்னியும் காட்டு சட்னியும் பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்க பாரு டேஸ்ட்டு. பார்க்கும்போதே வாய் விடுதே. இருக்குது லைட்டாக பிசைஞ்சிக்கிறேன். பா அப்படியே வாயில் போட்டேனா சூப்பராக இருக்கும். சாப்பிடாதரா. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சேடா உன்னால. டேய் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவருக்கு வச்சுட்டு தானே நான் சாப்பிடுவேன். உன் கிராண்ட் ஃபாதர் எப்போ போயிட்டாரு, அவரெல்லாம் ஏன்டா இப்போ ஞாபகப்படுத்துறேன்? டேய் என் கிராண்ட் ஃபாதர் நீ பார்த்தது இல்லையா? டேய் அவர் உஜாலா மேன்ரா. உஜாலாவோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா. எனக்கு பசிக்குதுடா, சாப்பாடு போடுறா. டேய் வெயிட் பண்ணு, மேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் தாத்தா.
தாத்தாவா? ஏன்னா காக்கா பார்த்து தாத்தா கீதான்னு சொல்லுங்கிறேன். டேய் கம்முனுடா, அவர் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்காரா. Hey, Tata, you want the breakfast? பாத்தியா எங்க தாத்தா பிரேக்ஃபாஸ்ட் கேக்குறாரு. ஆமாம் ஆமாம், போய் ஊட்டி விட்டு வா கேட்குறாரு. அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டு நீயே கொஞ்சம் சாப்பிட்டு வா. தேங்க்ஸ்டா, இப்போதான்டா என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்ட. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் வீட்டில் நம்மளுக்கு என்ன நல்ல விசேஷம் இருந்தாலும் காக்காய்களுக்கு, அதாவது நம்ம பித்ருக்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்களுக்கு வச்சுதான் நம்ம சோறு சாப்பிடணும்டா. நான் அப்பவே சொன்னேன், இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன். ஏதோ ஒன்று காக்காக்கும் அங்கே பக்கத்தில் ஒரு பூனை இருக்குது பேர், அதுக்கும் கொஞ்சம் வெஸ்ட்டு வந்து தருது. அது உங்கள் பாட்டி நினைக்கிறேன். போயிட்டு வா, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன். போடா, நான் என்னோட முன்னோர்கள் பண்ண வழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன். எப்பா, ஒரு வழியாக சாப்பிட்டு முச்சாச்சு. நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டேய் அண்டாவாயா, சொல்கிறா ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. சொல்லு, இன்டர்வியூ போகலாம் வா. நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டான ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறோம்டா. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் 2 பேரும். ஓகேவா? எல்லாமே எடுத்து வச்சுக்கினியா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஸ்யூமே எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுக்கினியா? எல்லாமே எடுத்து வச்சு நான் பாஸ்போர்ட் சைஸு, ரெஸ்யூமு, என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. நான் போய் பக்காவாக பண்ணுறேன். இங்கே பாரு மச்சான், பக்காவாக நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிறேன். பாரு இந்த ஃபைலை பாரு. சூப்பர்ரா டே, அனகொண்டாவாயா, செம்மையாக ரெடி பண்ணிக்கிறா ரெஸ்யூமை. மச்சான், இந்த கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆகிறோம், இந்த கிராமத்தையே நம்ம கலக்குறோம், நம்ம சொந்தக்காரங்கிட்ட காலை ஷேக் பண்ணிட்டு போகிறோம், லைஃபே ஜெயிக்கிறோம் மச்சான். யாரு குறுக்கால வந்தாலும் இந்த இன்டர்வியூவில் நம்ம ஜெயிச்சே தீருவோம் மச்சான். கண்டிப்பாடா, நம்ம ஜெயிச்சே தீருவோம்டா. எங்கே உன் ஃபைல் காட்டு. ஐயோ மச்சான், உன் ஃபைலில் கவுளி வந்துச்சுடா. நானா கௌரி நினைக்கிறேன். யாருடா கௌரி? மச்சான், கௌரி இல்லடா, கவுளி. கௌலினா என்னதுடா? சொல்கிறா, சொல்லி தொலை. மச்சான், உன் ஃபைலில் பல்லி வந்திருக்கு மச்சான். நீ கண்டிப்பாக போகிற காரியம் எதுவுமே வாய்க்காம போயிடும். நீ நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எதையும் நம்பாதடா, அதெல்லாம் மூட நம்பிக்கைடா, தப்பு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். கௌரி வந்ததுன்னு சொல்கிற, இந்த பக்கம் காக்கா சொல்கிற, இந்த பக்கம் அவன் அக்கா சொல்கிற. என்னடா நீ ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறியடா? வாடா போகலாம். மச்சான், நான் சொல்கிறது கேளு. ஏற்கனவே உன்னை பார்த்து இந்த ஊரில் மூளை உழைச்சில்லன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கௌலியை மட்டும் நீ பகைச்சிக்காத மச்சான். இன்டர்வியூவில் நீ ஊற்றிப்ப. என் ஃபைலில் உழுல, உன் ஃபைலில் தான் உழுந்துருக்கு. பரவாயில்ல, என்ன நடக்கட்டும். அவன் போகலாம் வா. எனக்கு தெரியாதுப்பா, கண்டிப்பாக நீ தோத்துருவ. நான் ஜெயிப்பேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆனால் உனக்கு ஒன்பதாம் மாதம் முடிஞ்சு 10வது மாதம் பிறந்தா ஜோசியக்காரன் உனக்கு நல்ல லைஃப் வரும்னு சொன்னான். ஆனால் இந்த மாதமும் அதே மாதிரி நாசமாக போயிடுச்சு. என் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காலைல டிஃபன் சாப்பிட போகும்போது குறுக்கால பூனை வந்தது. இருந்தாலும் பொறுமையாக உட்காந்துட்டு போனேன். ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடை என் முன்னோர்கள் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த காக்காய்களுக்கு, அதாவது என் பித்ருக்களுக்கு நான் எடுத்து வச்சேன். அதுவும் பலிக்கல. கடைசியாக கவுளின்னு வந்தது. என் ஃபைலில் விழாமல் என் ஃப்ரெண்டு ஃபைலில் விழுந்துச்சு. அவனை காப்பாற்றலான்னு போனேன். ஆனால் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி, எல்லா மூட நம்பிக்கையும் எனக்கு பித்ருக்கள் முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் கடைசியில் நான் இன்டர்வியூவில் இப்படி ஃபெயில் ஆகிட்டேனே. டேய் ஜோசியாகாரா, நீ கரெக்டாக சொல்லியிருந்தியா இல்லை? எனக்கு உண்மையிலேயே இப்போ டவுட்டாக இருக்குடா. ஐயோ என் மனசில் இருக்க குமரில் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? டே மச்சான், என்னடா சோகமாக இருக்கு? என்னாச்சு மச்சான்? நான் சோகமாக இருக்கிறது விட உன் மூஞ்சி எப்படிடா இவ்வளோ 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இன்னைக்கு? இல்லைடா, இன்னைக்கு ஒரு 2 ரவுண்டு வச்சாங்க இன்டர்வியூ. ஆனால் பயந்துட்டு தான் இருந்தேன், எங்கடா செலக்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. மச்சான், அந்த கவுளி உன் ஃபைலில் வந்துச்சு. நீ செலக்ட் ஆகல தானே? அந்த இன்டர்வியூவில் நீ ஃபெயில் தானே ஆகிட்ட? டே கவுலியெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணல. 2 ரவுண்டு வச்சாங்க. நான் சூப்பராக அப்படியே வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். 3வது ரவுண்டே மேனேஜர் ரவுண்டு வேறு லெவல் மாஸ் காட்டிட்டேன். அவனா தெரியுமா பண்ணிக்கிறாங்க? 3 லட்ச ரூபா தான் சம்பளம். ஆனால் எனக்கு நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நீ எனக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் வாங்கி தர வேணும். இனிமேல் நான் உனக்கு வாங்கி தரேன், ஓகேவா?
மச்சான், அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்தில் கொடை பிடிப்பானா. ஆனால் இப்படி நீ பட்ட பகலில் கொடை பிடிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. டேய், எப்படிரா நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன், நான் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டேன், நீ எதுவுமே ஃபாலோ பண்ணல, எப்படா நீ இன்டர்வியூவில் போய் பாஸ் ஆன? டேய், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. என்கிட்ட ஒரு மேஜிக் சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனை நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ, அது கழிச்சு நான் அந்த இடத்துக்கே உன்னை கொண்டு போய் காட்டுறேன் எப்படி நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான், நான் இப்படி தான்டா ஏற்கனவே என் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நூடுல்ஸ் மாதிரி நொந்து போய் உட்காந்துன்னு இருக்கேன்டா. திருப்பியும் நீ மேஜிக் சொல்யூஷன் கொண்டு வந்து என்னை நோகடிக்காதடா. டேய், கவலைப்படாத. மேஜிக் சொல்யூஷன் பேர் என்ன தெரியுமா? BIBLE. இதை மட்டும் குடிச்சேன்னா 2000 வருஷம் முன்னாடி நான் கூப்பிட்டு போகிறேன். என்ன நடக்குது, எதுக்கு நான் இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பலை, உன் மூட நம்பிக்கையெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன்டா. வாடா போகலாம். BIBLE அப்படின்னு ஒரு டானிக்கா? டேய், எங்கடா வந்திருக்கோம் நம்ம? ஃபுல்லா இருட்டா இருக்கு. மெய்யாலுமே இது நம்ம ஏரியாவா இது? டேய், நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோமா? அப்ப என்னடா உனக்கு கருப்பு முடியலாம் இருக்கு, வெள்ளை முடியலாம் காணோம்? டேய், அதெல்லாம் விட்றா, நான் சொல்கிறத கேளுடா. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். என்ன தெரியுமா வந்திருக்கோம்? மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தல, அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் நீ நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை நம்ப வைக்க தான் அந்த பைபிள்னு சொல்கிற ஒரு டானிக்கை கொடுத்து நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் மச்சான். 2000 வருஷமா? தேவாலய திரை 2ஆய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். டேய், நம்ம எங்கடா வந்திருக்கோம்? டேய், என்னடா ஒரே இருட்டா இருக்கு? யாரா அவரு? தலையில முள்முடியில சுமந்திருக்காரு. யாரா இவங்க இருட்டில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க? டேய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, அவங்களே சொல்லுவாங்க. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். என்னது, நமக்காக பலியாகி வந்தாரா? நாங்க தப்பு பண்ணா ஆட்டையோ இல்ல மாட்டையோ தான் பலியா கொடுப்போம். நீங்க என்னடா, நீங்க தப்பு பண்ணா ஒரு மனுஷனை பலியா கொடுத்துருக்கீங்க? டேய், ஆமாண்டா, நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் ஜீவ பலியானாரா இவரு. என்னன்னு இவங்க பாட்டில் சொல்லுவாங்க, வா உனக்கு சொல்றேன். நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில்
ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. டேய், எங்க ஊர்ல கால் நடக்க முடியாதவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விடுவோம். ஆனா எதுவுமே நடக்காது. யாரா அவரு? வராரு, தொடுறாரு, நடக்கிறாங்க, எழுந்து. என்னடா நடக்குது? டேய், இவர் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த எங்க குலதெய்வம் தான். இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வாடா. கரம் எல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கரம் எல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம். சி, எங்க ஊர்ல குஷ்டரோகிங்களாம் பார்த்தா நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தள்ளி விட்டுருவோம். அவங்க நடந்து வந்தாலே நாங்க ஒதுங்கி போயிடுவோம். அவங்கள கல்லை தூக்கி நாங்க அடிப்போம். ஆனா யாரா இந்த மனுஷன் குஷ்டரோகியில கிட்ட போய் அவங்கள தொடுறாரு, அவங்கள சுகமாக்குறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், குஷ்டம் மட்டும் இல்லடா, எவ்வளவோ இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு எவ்வளவோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரா. அவர் இன்னும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. வா, உனக்கு நிதானமா சொல்றேன். சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற. சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற. விந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முக்களும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் சிரசினில் முக்களும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. குடிக்கிறவன, கொலை பண்றவன, கொள்ளை அடிக்கிறவன மன்னிச்சு அன்பா ஏத்துக்கிறாரு. அவர் உண்மையான கடவுள்ரா. டேய், இவருதான் நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா. இவரை மட்டும் நம்பி போனா பரலோக நிச்சயம்னா நமக்கு. எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. என் கண்கள் திறக்கப்பட்டாச்சு. எல்லா மூட நம்பிக்கையும் ஒளிஞ்சு போயாச்சு. இவ்வளோ நாள் எதேதோட தெய்வம் சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் கண் கண்ட உண்மையான தெய்வத்தை நான் பார்த்துருக்கேன். டேய், அவர் பேர் என்னன்னு மாத்திரம் எனக்கு சொல்லுடா. இவர் தாண்டா இயேசு கிறிஸ்து, வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாருன்னு சொன்னேன்ல. இவர் தாண்டா வலி, இவர் தாண்டா சத்தியம், இவர் தாண்டா ஜீவம். இவரை மட்டும் ஏத்துக்கினா போனண்டா நமக்கு நித்திய மோட்சத்தை தருவாரா. இவர் நம்மள மாதிரி மனுஷனா பிறந்து வாழ்ந்து மனுஷனா அநேக அற்புதங்களை செய்து நமக்காக செத்து, அவர் செத்து மட்டும் போலடா, அவர் நமக்காக 3வது நாள் உயிர் தெழுந்தாரா. இவர் பேசும் தெய்வம்டா. நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம கண்ணீர் இருக்கும் போது, நம்ம துன்பத்தின் வேலையில, நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மோடு கூட பேசுவாரா. அவர் பேசுகிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இப்ப பார்த்தோம் அவங்களோட வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார்ல, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் அநேக அற்புதம் செய்வாரா. அவர் தானே மெய்யான தெய்வம், அவர் தானே மெய்யான தெய்வம், அவர் மட்டும் தானே மெய்யான தெய்வம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அவரோட பேசுடா, நிச்சயமா அவர் உன் கூட பேசுவாரா. இயேசுவை மட்டும் ஏத்துக்கணும்னா உன் லைஃபே மாறிடும்டா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் எழுந்துருக்கீங்களா? 2 நிமிஷம் மாத்திரம். கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. ஆனால் ஜோசப், இந்த ஒரு நாடகத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இது யாரோ காசு கொடுத்து மாசத்துக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்குறோம், இயேசு கிறிஸ்து பத்தி நீங்க
நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்ட் அனுப்புகிறோம், சபையை பார்த்துக்கோங்கன்றதில்ல. இழந்து போன ஆத்துமா, உலகத்தால் ஒதுக்கப்பட்ட ஆத்துமா, தேவன் யார் என்று தெரியாத ஆத்துமாக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கடவுள் வாழ்க்கையில வந்தார்னா அவன் இப்படிதான் தேம்பி தேம்பி அழுது தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அறிந்து தான் ரட்சிக்கப்பட்டதை உணர்ந்து அவருடைய பாதத்துல அனுதினமும் தன்னோட பாவத்தை கழுவி நீதிமானாக்கி சுத்திகரிக்கப்பட்டு அவன் பெரிய ஆளா மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் தேவன் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. இந்த நாடகம் பண்றதுக்கான நோக்கம் ஏதோ எமோஷனலா பண்ணி பெரிய பேர் வாங்கிடலாம், நடிகர் திலகம்ன்ற பட்டம் வாங்கிடலான்றது இல்ல. இந்த நாடகத்துக்கான உண்மையான நோக்கம் என்னன்னா, அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ 2013ஆம் ஆண்டு ஏத்துக்கிட்டதுனாலதான் இன்றைக்கு 2025ஆம் வருஷம் இதே கேரக்டர்ல நின்று உங்க முன்னாடி பண்றதுக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்காரு. கடலை கட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கடலை கட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட இப்பேற்பட்ட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்பா, மூட நம்பிக்கைகள் ஆண்டவரே, பொல்லாத சிந்தனைகள் ஆண்டவரே, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் மூலமா தகப்பனே கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவேளை நான் ஒதுங்கி இருந்தேன் தகப்பனே, இந்த நாள தகப்பனே கர்த்தருக்காக என் ஜீவத்தை நான் ஒப்புக் கொடுக்க தகப்பனப்பா, இயேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்ற ஆண்டவரே, இயேசுவே கர்த்தர் என்று பறைசாற்ற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மைல்கள் தாண்டி இந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. காரணம் என்னன்னா, அப்பேற்பட்ட இயேசுவை நாங்கள் ருசி பார்த்ததுனால மாத்திரமே தகப்பனப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அநேக புறஜாதிகள் நண்பர்களாக தகப்பனே, அலுவலகத்துல, எங்க காலேஜ்ல, எங்க ஆபீஸ்ல இருக்கிற தகப்பனே, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் சொன்னேனா அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த இடத்துல நீங்க வாழ்வுகளை கடந்து போக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு அருமையான தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, இங்க இருக்கிற எல்லாருமே ஒருவேளை இந்த நாடகத்தின் மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருந்தாருன்னா, இதே மாதிரி ஆண்டவருக்காக நீயும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா, இயேசுதான் மெய்யான ஆண்டவர், இயேசுதான் மெய்யான ஆண்டவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று உன் வாய் உச்சரிக்குமானால் உன் வலது கரத்தை மாத்திரம் மேல உயர்த்தி வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? நீ மாற்றம் போது, நீ மாற்றம் போது, நீ மாற்றம் போது, எல்லாரும் சேர்த்து கரங்களை உயர்த்தி, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் ஆண்டவரே, இயேசு மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு வாட்டி கரங்களை உயர்த்தி, நீ மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம், மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கருத்து, என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கில்கால் ஊழியத்துல, கில்கால் கேம்ப்ல வந்திருக்கிறான ஒரு வாலிப தம்பி, தங்கச்சியோட வாழ்க்கையை உங்க கருத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்க கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனப்பா. எங்க நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்க சொல்லணும் ஆண்டவரே. இந்த நாடகத்துல எப்படி தகப்பனே அருமையான மகன் தன்னுடைய புரஜாதி நண்பருக்கு இயேசுதான் தெய்வம் என்று வழிகாட்டினாரோ, எங்க கான்டாக்ட்ல இருக்கவங்க, எங்க வாட்ஸ்அப்ல